ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாய் கிட்ஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க. ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திரங்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ரொம்பவே சூப்பராக நம்ம சர்லாக் மாதிரி கூழ் காய்ச்சி நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க குழந்தைங்களாம் வெயிட் கூடலைன்னு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வீடியோவில் போகிற நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நேந்திரங்காய் பவுட்ரு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே நேந்திரங்காய் வாங்கி கட் பண்ணி எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா பவுடர் அரைக்கணுன்றதை முழுசாக நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நேந்திரங்காய் பவுட்ரு எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு பார்த்தீங்கன்னா நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டம்ளரில் மீடியம் சைஸ் டம்ளர் பார்த்தீங்கன்னா 3 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்காகவே இருக்குங்க. ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா 5 மாத குழந்தையிலேருந்தே நம்ம கொடுக்கலாம். நல்லா அப்படி கூழ் மாதிரியே இருக்கும். நல்லா ஸ்பூன் போட்டு ஊட்டி விட்டுக்கலாம் அப்படியே கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி இல்லாமல் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிட்டி அளவுக்கு அப்படியே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்க இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாவாங்க. அதுக்காக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த நேந்திரங்காய் பவுடரில் இருக்குங்க. குழந்தைங்க நல்லா கலர் கொடுக்குங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே சூடாக அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கணும். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா கட்டி விழுந்துருங்க. நல்லா பாருங்கன்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்களே நம்ம காய்ச்ச அப்படி நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் பாருங்களே. நல்லா இது போல் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூடாகி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ எவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சுன்னு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரா ஃப்ளேவர்லாம் போகும். நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா அந்த வாசனை நம்ம இந்த பவுடர் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துருந்தேங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கொதிச்சுக்கட்டும். நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னாங்க குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்க மட்டுக்குமே குடிக்கலாம். ஸ்லிம்மாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க குடிக்கலாம், எனர்ஜிக்காக குடிக்கலாம். இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாங்க பால் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா பனங்கல்கண்டு தாங்க சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. லைட்டாக மட்டும் அவங்களுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்லாக் மாதிரி ஊட்டி விட்டுக்கலாங்க. டம்ளரில் குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா டம்ளரில் ஊற்றி கொடுத்துக்கலாம். இனிப்பு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சி கிடைக்கும். அதனால பனங்கல்கண்டு நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இப்போ இந்த பனங்கல்கண்டு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துக்கட்டும். ஆனால் அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு 2 டைம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2-3 டைம் அப்படி நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரும்போது நல்லா குடிப்பாங்க. அப்போ நீங்கள் கொடுத்துட்டு கடையில் பார்த்தீங்கன்னா சர்லாக் இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூழ் காய்ச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி கொடுப்பாங்க. சத்து அதிகங்க. இப்போ நல்லா இப்போ இந்த பனங்கல்கண்டு கரைஞ்சிக்கட்டும். பார்த்தீங்கன்னாங்க இந்த பனங்கல்கண்டு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போங்க நம்ம டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. இப்போ டம்ளரில் ஊற்றியாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாங்க. இது வேணா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சாய் கிட்ஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.